பெஞ்சல் புயல் நிவாரண உதவியாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது 1 மாத சம்பளத்தை வழங்கியுள்ளார். புயல் காரணமாக தமிழக வட மாவட்டங்களான கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்கள் மோசமான பாதிப்பை சந்தித்துள்ளன. மீட்பு பணிகளை துரிதமாக செயல்படுத்தி வரும் தமிழக அரசு பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 2000 ரூபாய் வழங்க உத்தரவிட்டார். இதேபோல் வீடுகள் சேதம், கால்நடை உயிரிழப்பு ஆகியவற்றுக்கு இழப்பீடு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது 1 மாத சம்பள தொகைக்கான காசோலையை தலைமை செயலாளர் முருகானந்தத்திடம் இன்று வழங்கினார். தமிழகத்தில் முதலமைச்சர் 2,05,000 ரூபாயும், எம்எல்ஏக்கள் 1,05,000 ரூபாயும் ஊதியமாக பெறுவது குறிப்பிடத்தக்கது. கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பான விசாரணையை சிபிஐக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக சிபிசிஐடி விசாரணை நடத்தி வந்தது. ஆனால் இந்த விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என அதிமுக, தேமுதிக, பாஜக உள்ளிட்டவை வழக்கு தொடர்ந்திருந்தன. வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் கள்ளக்குறிச்சி சம்பவம் குறித்த விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டது. திருச்சி எஸ்பி வருண்குமாருடன் மோத தயாராக உள்ளதாக சீமான் சவால் விடுத்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்னிலையில் நடைபெற்ற தேசிய ஐபிஎஸ் அதிகாரிகள் மாநாட்டில் பேசிய வருண்குமார் IAS, நாம் தமிழர் கட்சி பிரிவினைவாத கட்சி என்றும் அந்த கட்சியில் உள்ளவர்களை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் பரபரப்பு தகவலை தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலளித்த சீமான், இந்திய அரசியல் அமைப்பின்படி 13 ஆண்டுகளாக இயக்கம் நடத்தி வருவதாகவும், தேர்தலில் நின்று 3வது பெரிய கட்சியாக உருவெடுத்துள்ளதாகவும், தனித்து நின்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் கட்சி உள்ளதாகவும் தெரிவித்த சீமான், திருச்சி எஸ்பி வருண்குமாருடன் மோத தான் தயாராக உள்ளதாக சவால் விடுத்துள்ளார். அண்ணல் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் விஜயுடன் பங்கேற்றால் அது தேவையற்ற அரசியல் வியூகங்களை உண்டாக்கும் என வன்னிய அரசு தெரிவித்துள்ளார். எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தக வெளியீட்டு விழா நாளை சென்னையில் நடைபெறுகிறது. இந்த நூல் வெளியீட்டு விழாவில் விசிக தலைவர் திருமாவளவன் பங்கேற்பதாக இருந்தது. தாவேக தலைவர் விஜய் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளார். ஆனால் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்பதை திருமாவளவன் தவிர்த்துள்ளார். இது குறித்து பல்வேறு விதமான தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் விசிக நிர்வாகிகளில் ஒருவரான வன்னிய அரசு விளக்கம் அளித்துள்ளார். சமரச பாயாசம் கிண்டுகிறவரோடு மேடையை பகிர்ந்து கொள்ள முடியாது என திருமாவளவன் கூறியிருந்ததாக சுட்டிக்காட்டிய வன்னிய அரசு, விஜயுடன் ஒரே மேடையில் பங்கேற்றால் அது தேவையற்ற அரசியல் வியூகங்களுக்கு வழிவகுத்துவிடும் என தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் விவகாரத்தில் சிக்கி கைது செய்யப்பட்டுள்ள நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் துக்ளக் அலிகான் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். துக்ளக் உள்ளிட்ட 7 பேரை 15 நாள் காவலில் வைக்க அம்பத்தூர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. கல்லூரி மாணவர்களுக்கு போதைப் பொருள் சப்ளை செய்த கும்பலுடன் தொடர்பு வைத்திருந்த புகாரில் மன்சூர் அலிகானின் மகன் துக்ளக்கை 13 மணி நேர விசாரணைக்கு பிறகு காவல்துறையினர் கைது செய்தனர். மகாராஷ்டிர முதலமைச்சராக பாஜகவின் தேவேந்திர பட்னாவிஸ் இன்று பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மகாராஷ்டிர சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக ஏக்நாத் சிவசேனா கூட்டணி வெற்றி பெற்ற நிலையில் நீண்ட இழுபறிக்கு பிறகு பட்னாவிஸ் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார். இதையடுத்து அவர் இன்று பதவியேற்றுக் கொண்டார். அவருடன் துணை முதல்வர்களாக முன்னாள் முதலமைச்சர் ஷிண்டே மற்றும் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் அஜித் பவார் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று வாழ்த்து தெரிவித்தார். BSLV C-59 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டு புவி வட்டப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது.
ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் தயாரித்த புரோபோ 3 இணை செயற்கைக்கோள்களுடன் BSLV C-59 ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து விண்ணில் செலுத்தப்பட்டது. இந்த ராக்கெட்டை நேற்று விண்ணில் செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் கடைசி நேர தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று மாலை 4:08 மணி அளவில் BSLV C-59 ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்டுள்ளது. இந்த ராக்கெட் ஏந்தி சென்றுள்ள 550 கிலோ எடை கொண்ட செயற்கைக்கோள் சூரியனின் ஒளிவட்ட பாதையை ஆய்வு செய்யும் விதத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.